வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி அதற்கடுத்த 2 தினங்களில் நகரக்கூடும். 15-12-2024 மற்றும் 16-12-2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 17-12-2024 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் கனமழையும் பெய்யும். 18-12-2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் கன முதல் மிக கனமழையும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் கனமழையும் பெய்யும். 19-12-2024 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20-12-2024 மற்றும் 21-12-2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். அதிகபட்சமான வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22-23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 15-12-2024 மற்றும் 16-12-2024 தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 17-12-2024 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 15-12-2024 தென்கிழக்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16-12-2024 தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 15-12-2024 எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. 16-12-2024 மற்றும் 17-12-2024 மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் 13 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு 10 சென்டிமீட்டர் அளவும், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாமில் 9 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் சோர்வலாறு அணை,
திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு தலா 7 சென்டிமீட்டர் அளவும், தூத்துக்குடி மாவட்டம் விமான நிலையம், ரயில்வே நிலையம் தலா 6 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், தென்காசி மாவட்டம் ராமநாதி அணை பகுதி தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, மதுரை மாவட்டம் இடையப்பட்டி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருநெல்வேலி மாவட்டம் காலக்காடு, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை, தேனி மாவட்டம் பெரியகுளம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவடனை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், தென்காசி மாவட்டம் கடன அணை, சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, சிவகங்கை மாவட்டம் சேது பாஸ்கரா அக்ரி கல்லூரி, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, தென்காசி மாவட்டம் ஆயிக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகப்பட்டினம், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, தேனி மாவட்டம் வைகை அணை, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, தேனி மாவட்டம் கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தீத்தந்தனம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, மதுரை மாவட்டம் தானியமங்கலம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, தூத்துக்குடி மாவட்டம் வேதநாந்தம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் வட்டணம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், சிவகங்கை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தூத்துக்குடி மாவட்டம் கீழ் அரசப்படி, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், ராமநாதபுரம் மாவட்டம் கடலடி, தேனி மாவட்டம் வீரபாண்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தென்காசி மாவட்டம் கருப்பநாதி அணை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், மதுரை மாவட்டம் குப்பனம்பட்டி, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, ராமநாதபுரம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், தென்காசி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, மதுரை மாவட்டம் மோலூர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்சமான வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் பரங்கிப்பேட்டை, ஈரோடில் 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 14 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.